ட்ரெஸ் வாஷ் பண்ணுற சோப் வந்து இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதே சமயம் தூக்கி போடவும் நமக்கு மனசு வராது. இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்குற விதமா நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் காட்டப் போறேன். சோப் டிஸ்பென்சர். இந்த மேலே இருக்கிற 4 ரோலர் வந்து பாருங்கள், அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி ஆக்ட் ஆகுது. இந்த ரோலர் மூலியமா தான் நமக்கு வந்து சோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். சைடில் இருக்கிற அந்த நாப் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே இருக்கிற லிட் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம அந்த சோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற நாப் வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற லிட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி வந்து சோப் வந்து போட்டு வச்சுருந்தேன், யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பாருங்கள் எந்தளவுக்கு மெலிசாக இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங் மூலிமா ப்ரெஷர் ஏற்பட்டு தான் நமக்கு வந்து சோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இதனால் சோப் வந்து அதிகமாக கரையுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அப்படி ஒன்றும் எதுவும் தெரியல. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். இந்த சோப் டிஸ்பென்சர் மூலயமா நம்ம வந்து சோப் வந்து ரொம்ப கரைஞ்சி போயிட்ட பின்னாடியும் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஓப்பன் பண்ண சோப்பும் கூட இதில் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று கொஞ்சம் வந்து பொறுப்பாக வச்சுக்கணும். இது கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பொருள் அப்படின்றதுனால அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து நுரை வருது அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்கும்போது நான் வந்து ரொம்பவே வந்து ஜென்டிலாக தான் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து நல்லாவே நுரை வருது. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர்